கருத்தை அனுமானம் செய்வதற்கு அடிப்படை எது என்றால் அவரவர் பெற்றிருக்கக்கூடிய அனுபவம் தான். ஆகவே உங்களுக்குள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து மற்றொருவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம் வேறுபட்டது என்றால் உங்களால் அனுமானிக்கக்கூடிய கருத்தை அவரால் அனுமானிக்க முடியுமான முடியாது, வாய்ப்பே கிடையாது. இப்போ உதாரணம், நமக்கு ஒரு வேடிக்கையான விளக்கம் சொல்லுவார்கள். இது அனுமானம்ன்றது. ஒரு முடக்கியல் நிபுணர், அதாவது ஆர்த்தரைட்டிஸ் என்றாங்க இல்லையா மருத்துவத்தில், அதை நீக்குவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய நிபுணர். அவரோடு ஒரு நியூரோ சர்ஜன், நரம்பியல் துறையில் ஆளுமை பெற்றவர். மூன்றாவது ஒரு எலும்பு நோய்க்கு சிகிச்சை தரக்கூடியவர். மூவரும் பெரும் மருத்துவர்கள். மூவரும் ஒரு மாலை பொழுதுல சேர்ந்து நடைப்பயிற்சிக்கு போனார்கள், அதாவது வாக்கிங். ஒரு தொலை தூரத்துல ஒருவன் காலை இழுத்து இழுத்து நடந்து வந்தான். உடனே முடக்கியல் நிபுணர் என்ன சொன்னார், அவனுக்கு முழங்கால்ல ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறதுனால காலை மடக்க முடியல, அதனால இழுத்து இழுத்து வருகிறான். உடன் வந்த நரம்பியல் நிபுணர் சொன்னார், இல்லை இல்லை, அந்த காலுக்கு வருவதற்கு உண்டான மோட்டார் சிஸ்டம், அதாவது இயங்குவதற்கு உண்டான சமிக்கைகளை எடுத்து வரக்கூடிய அந்த முறையில் ஏதோ பழுது இருக்கிறது. ஆகவே மூளையிலிருந்து புறப்படக்கூடிய எந்த ஒரு ஆணையும் முழங்காலுக்கு முறையாக வந்து சேராமல் போவதனால அவன் நேராக காலை வைத்து நடக்காமல் இழுத்து இழுத்து நடக்கிறான். உடனே மூன்றாவது நபர் எலும்பியல் நிபுணர் அவர் சொன்னார், இதெல்லாம் தவறு. அவனுக்கு முழங்கால இருக்கக்கூடிய இணைப்பு, அந்த இணைப்புக்கு இடையே உள்ளதாகிய லிகமெண்ட்டுகள் கிழிந்திருக்கும். அதனால அவனால காலை ஊன்றி நேராக வைத்து நடக்க முடியவில்லை. இதுதான் காரணம். மூவரும் ஒரு காட்சியை பார்த்து அனுமானம் செய்தது அவரவர் பெற்ற அனுபவம், அவரவர் பின்பற்றக்கூடிய துறைக்கு ஏற்றாற்போல் சரியானதுதான், மாற்றமே கிடையாது. இந்த மூவரும் தங்களுக்குள் உண்டான கருத்து வேறுபாடை நீக்கிக் கொள்ள அவனிடமே சென்று கேட்கலாம்னு அவனிடம் போய் கேட்டார்கள், நீ ஏன் இவ்வாறு காலை இழுத்து இழுத்து வைத்து நடக்கிறாய்ன்னு. அவன் வேடிக்கையா சொன்னா, ஒன்றும் இல்லை, காலில் போட்டிருக்கிற செருப்பு அருந்து விட்டது. அந்த செருப்பை காலில் மாட்டிக்கொண்டு தேய்த்து தேய்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் அதை வழியில் யாரேனும் ஒருவர் இருந்தால் தைப்பதற்கு ஆள் இல்லை, அதனால் அப்படி தேய்த்து தேய்த்து நடக்கிறேன். அப்போ அனுமானம் ஓரளவு வரைக்கும் தான் சரியா இருக்கும். தன் அளவில் ஏற்படக்கூடிய அனுமானம் தான் மாற்றாருக்கும் ஏற்பட வேண்டும் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆகவே அனுமானத்தை அறிந்து கொள்வதற்கு 5 நிலைகள் உண்டு. இந்த 5 நிலைகள்லையும் தன் அளவிலான அனுமானம்னு ஒன்று இருக்கு, மாற்றார்கள் அளவிலான அனுமானம்னு ஒன்று இருக்கு. என்ன காரணம்னா, நாம் ஒன்றை அனுமானம் செய்கிறோம்னாக்க அந்த அனுமானத்திற்கு ஏற்றாற்போல் நமக்கு அந்த துறை சார்ந்த அனுபவமும் அதனால் விளையக்கூடிய பயன்பாடும் இது பற்றின ஒரு தெளிவான முடிவும் நமக்கு இருந்தால் அன்று இந்த அனுமானம் முழுமையுமாக சரி என்று சொல்ல முடியாது. இதுதான் அடிப்படை. இதுல மாற்று சிந்தனைக்கு இடமே கிடையாது. அப்ப இந்த அனுமானம் என்ற ஒன்றை புத்த மதம் 5 நிலைகளில் புரிந்து கொள்ள முயலுகிறது, அல்லது 5 நிலைகளிலே நமக்கு எடுத்து விளக்க முயலுகிறது. அனுமானத்திற்கு என்ன 5 நிலைகள் அப்படின்னு கேட்டா, முதல்ல பக்கம்னு சொல்ற. பக்கம்னா வேற ஒண்ணும் இல்லை, எடுத்துக்காட்டு. பக்கம் என்பது எடுத்துக்காட்டு. அதாவது என்ன, பக்கம்
இரண்டாவது ஏது, மூன்றாவது திட்டாந்தம், நாலாவது உபநயம், ஐந்தாவது நிகமனம். இந்த ஐந்தின் அடிப்படையில தான் நீங்கள் அனுமானத்தை புரிந்து கொள்ள முடியும். இதான் அடிப்படை. இத இயல்பாக தத்துவ நூல்கள் என்ன சொல்லும்னா, ஆங்கிலத்துல சொல்லணும்னா நார்மல் டிடக்ஷன். இயல்பாக ஒன்றிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்வதற்கு நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை. இதற்கு பெயர் நார்மல் டிடக்ஷன். உதாரணம் சொன்னா புரியும். உலகத்தில் மனிதராக பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இது மாற்றமில்லாத கருத்து. ராமகிருஷ்ணன் மனிதன். உடனே நாம் என்ன சொல்லுவோம்? ராமகிருஷ்ணனும் ஒரு நாள் இறந்து போவான். மாற்ற முடியாது. இது ஒரு அனுமானம் தான். ஆனால் இந்த அனுமானம் சரியானது. ஏனென்றால் ராமகிருஷ்ணன் மனிதனாக இருக்கின்ற வரை அவனுக்கு மரணம் உண்டு. ஆகவே என்ன சித்தாந்தம்? மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டும். இந்த அனுமானத்தை கொண்டு நீங்கள் இயல்பாக ஒன்றை டிடெக்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக உலகத்தில் தோன்றின எல்லா உயிர்களும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கும். அப்ப ஏதாயிலும் ஒன்றினது உயிரை சொல்லலாம். எறும்பு ஒரு உயிர், உடனே சொல்லலாம் அதற்கும் மரணம் உண்டு. இதுக்கு பேரு நார்மல் டிடக்ஷன் பேர். இது சரியாதான் இருக்குமானா இருந்தாகணும். ஏனென்றால் உங்களால் சொல்லப்படுவது உலகளாவிய நிலையில உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்று. உலகளாவிய நிலையில உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்றை இயல்பாக நீங்கள் டிடக்ட் செய்தீர்கள் என்றால் உங்கள் அனுமானம் பொய்யாகவே மாறாது. இதுதான் இந்த அடிப்படையை கொண்டுதான் உலகத்துல எல்லா மதங்களும், குறிப்பாக எந்தெந்த மதங்கள் எல்லாம் கடவுள் என்ற ஒருவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதோ அத்துணை மதங்களும் இந்த ஒற்றை கோட்பாட்டை கொண்டுதான் அனுமானம் செய்து கொண்டிருக்கின்றன. கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார். என்ன காரணம்? தோற்றத்தை பார்க்கிறோம், அதை தோற்றக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும் அனுமானிக்கிறோம். தோற்றுவிப்பவன் ஒருவன் உண்டு அனுமானம் செய்கிறோம். அந்த தோற்றுவிப்பவனை நாம் நம்முடைய மனதிற்கு ஏற்றாற்போல் ஒரு பெயர்ல வழங்குறோம். அவனை பிரம்மம் என்று சொல்லலாம், மூலப்பரம்பொருள்னு சொல்லலாம், இல்ல அந்த மூலப்பரம்பொருளுக்கு பிரணவம்னு சொல்லலாம், ஓங்காரம்னு சொல்லலாம், இல்ல அதற்கு ஒரு பெயர் கொடுத்து சிவன்னு சொல்லலாம், மகாவிஷ்ணு சொல்லலாம். இவைகள் எல்லாம் மூல பிரமாணமாக விளங்கக்கூடிய அந்த அனுமானம் சரியாக இருப்பதினால் அந்த கடவுள் கொள்கை என்கின்ற ஒன்று தோற்றத்தை கண்டு தோற்றுவிப்பவனை அறிந்து கொள்ளுதல். இந்த மரபு இன்றைக்கு வரைக்கும் எல்லா மதங்கள்லையும் இருக்கு. அதாவது எந்த மதங்கள்னா எந்தெந்த மதங்கள் எல்லாம் கடவுள் என்கின்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனவோ, நம்மை படைத்தவன் என்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்கின்ற தத்துவத்தை எந்தெந்த மதங்கள் எல்லாம் பறக்க பேசுகின்றனவோ அந்த மதங்கள் எல்லாம் இந்த அனுமானத்தை கொண்டுதான் தங்களினது கோட்பாட்டை நிலைநிறுத்துகின்றன. அதனால் இவர் என்ன சொன்னார்? பக்கம், ஏது, திட்டாந்தம், உபநயம், நிகமனம் என்ற 5 உள. அந்த 5க்கு என்ன விளக்கம்? பக்கம் என்பது மேற்கோள். ஒரு உதாரணம் காட்டுறது. மேற்கோள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுவதற்கு ஏதாயிலும் ஒன்றை எடுத்துக்காட்டாக காட்டுதல். ஆகவே பக்கம் என்பது மேற்கோள், ஏது என்பது காரணம். ஏன்னா தத்துவத்துல சொற்கள் எல்லாம் தத்துவ ரீதியான அமைப்பில் உள்ள சொற்கள். அதை லகுவான தமிழ்ல பார்க்கலாம். ஏதுனா காரணம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்த உடனே என்ன சொல்லுகிறோம்? எப்பொழுது இந்த தோற்றம் நம் முன்னே இருக்கிறதோ இதை தோற்றுவித்தவன் ஒருவன் உண்டு, காரணம் சொல்லிடுறோம்.
அந்த காரணனுக்கு உண்டான பெயர் எதை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம், அது இங்க பிரச்சனை கிடையாது. ஏதுன்ற ஒன்று இருக்கிறது. மூன்றாவது, மேற்கோளும் ஏதுவும் எடுத்து காட்டும். மேற்கோள் வேற, எடுத்துக்காட்டு வேற. தத்துவத்துல மேற்கோள் என்றால் முன்பு சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பேசுதல் மேற்கோள். ஆங்கிலத்தில் சொல்றோம் பாருங்க, அனெக்டோட். இப்ப ஆய்வுல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இது தெரியும். தான் எடுத்துக்கொண்ட ஆய்வுல இதனை போன்றதாகிய சிந்தனையை கொண்டுள்ள ஆய்வினை யாரேனும் முன்னர் மேற்கொண்டு இருந்தால் அவர்களால் கண்டறியப்பட்டதை அப்படியே மேற்கோளாக காட்டுவோம். மேற்கோள் வேற, எடுத்துக்காட்டு வேற. அனெக்டோட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் எக்ஸாம்பிள். ஆராய்ச்சியில் இது ஒரு பெரிய வினா. மேற்கோள் என்பது ஒருவரால் காட்டப்பட்ட எடுத்துக்காட்டை நீங்கள் ஆராயாமல் சோதிக்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். இவர் இவ்வாறு சொல்லி இருக்கிறார், முடிச்சுட்டு போயிடலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் ஆய்வில். ஏனென்றால் அவரினுடைய ஆய்வு, அவரினுடைய அறிவு ஏற்கனவே இந்த ஆய்வு உலகத்துல பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அவர் இவ்வாறு சொல்லி இருக்கிறார், முடிஞ்சு போச்சு, யாரும் கேட்க முடியாது. ஆகவே இதுக்கு பேரு எடுத்துக்காட்டு. ஆகவே மேற்கோள் வேற, எடுத்துக்காட்டு வேற. அனெக்டோட்ஸா காமிக்கிறது மேற்கோள், எடுத்துக்காட்டுன்னு எக்ஸாம்பிள் காமிக்கிறது. சரி, எடுத்துக்காட்டும் உபநயமும் நிகமனமும் என 5 உறுப்புகள் கருத்தளவைக்கு உண்டு. இந்த 5 உறுப்புகளை கொண்டுதான் கருத்தளவையே செயல்படுகிறது, மாற்று சிந்தனையே கிடையாது. இப்ப ஒவ்வொன்றும் என்னன்னு பார்க்கலாம். உதாரணம், அவற்றில் பக்கம் இம்மலை நெருப்புடைத்து எனல். பக்கம்னா என்ன? மேற்கோள். ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மலையில நெருப்பு இருக்கு. ஆகவே யாரும் கேள்வி கேட்பதில்லை, அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ உதாரணம், சில நாடுகள்ல நீங்கள் எரிமலையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும். அந்த எரிமலையானது சீற்றத்தோடு எரியக்கூடிய காட்சியை பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு, அல்லது இன்றைய சமூக வலைதளங்கள்ல நிறைய பார்க்கலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு எரிமலை இருக்கக்கூடிய பகுதியில இந்த மலையானது நெருப்பை சிந்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னா அப்படியே அதை மேற்கோள எடுத்துப்போம், கேள்வியை கேட்க மாட்டோம். ஏனென்றால் இதுகாரும் பலர் இந்த மலையினது எரிமலை பிழம்பை பார்த்திருக்கிறார்கள். அது கடுமையான புகையோடும் நெருப்போடும் கக்கிய நிலையில அந்த எரியக்கூடிய குழம்பே பல திக்குகளிலே சிதறியதையும் பெருக்கெடுத்து ஓடியதையும் பார்த்திருக்கிறார்கள். அப்ப அந்த மேற்கோள் ஒன்று இருந்தால் போதும், இந்த மலையில் நெருப்பு இருக்கிறது போதும், இது மேற்கோளாகவே கையாளும். ஆகவே நெருப்புடைத்து எனல். அடுத்தது என்று மொழிதல் முதல் விஷயம். பக்கத்துக்கு அடுத்தது கோளாவ மேற்கோளுக்கு இம்மலை நெருப்பை உடைத்து என்று மொழிதல். அடுத்து பொருந்து ஏது புகை உடைத்தாதல் எனல். நெருப்பை உடையது என்று நமக்கு முன்னாடி யாரோ பார்த்தவர்கள் சொன்னதுனால ஆமா அவர்கள் சொன்னது சரியாதான் இருக்கும், அதை அப்படியே மேற்கோளா எடுத்துப்போம், அனெக்டோட்டா எடுத்து. இப்ப நாம அதை அணுகுகின்ற பொழுது ஆமா இந்த மலையில புகை இருக்கு, புகை இருப்பதினால் ஏதுன்னா காரணம் ஏற்கனவே சொல்லி இருக்கோம். புகை இருக்கின்றது என்பதினால் ஆமாம் இந்த மலையிலே நெருப்பு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே ஏது முதல்ல அனுமானத்தை மேற்கோள் மூலமாக தெரிந்து கொண்டு ஏதுவின் மூலமாக ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செய்ததற்கு பிறகு இம்மேற்கோளை சாதித்ததற்கு பொருந்திய ஏதுவாவது புகை உடைமையால் என்பது
அப்ப ஏற்கனவே சொன்ன மேற்கோளை சாதிக்கணும். நீங்க உண்மை என்று உணர்த்த வேண்டும். எப்படி நீ சொல்ற இந்த மலையில நெருப்பு இருக்குன்னா பார், புகை இருக்கு. புகை இல்லாமல் இந்த மலை இருக்குமா? இல்லை. அப்போ புகையானது இருப்பது என்பதனால் இந்த மலையில நெருப்பு இருக்கணும். நெருப்பு என்றால் புகை இல்லை. ஆகவே காரணம் சொல்லிட்டு ஏது. அந்த ஏதுவை சொல்லி உங்களால் மேற்கோளாக காட்டப்பட்டதை உறுதிப்படுத்துகிறேன். ஆகவே இம்மேற்கோளை சாதித்ததற்கு பொருந்திய ஏதுவாவது புகை உடைமையால் என்பது. அடுத்தது திட்டாந்தம் வகைமை அடுக்களை போல் எடுத்துக்கா. திட்டாந்தம் வகைமை என்பது அடுக்களை போல். இந்த சொல்லி எல்லாருக்கும் ஒரு குழப்பம். அடுக்களைன்னு சொன்னாக்க ஒரு உண்மையை விளக்குதற்கு அடுத்து 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 உரியதாகிய விளக்கங்களை தந்து கொண்டே செல்லுதல் அடுக்களை. அப்போ இந்த மலையில நெருப்பு இருக்கா, புகை வருது பாரு, அப்ப நெருப்பு இருக்கணும். அந்த நெருப்பு இருப்பதற்கு காரணம்தான் இந்த புகை வருவதுன்னு ஏதுவை சொல்லிட்டு ஏனைய பிறவற்றையெல்லாம் நீங்கள் அடுக்கி கொண்டு போகலாம். பாருங்கள், இந்த மரம் எல்லாம் நெருப்பினால் வாடி இருக்கிறது. மரம் செடி கொடியெல்லாம் கருகி இருக்கின்றன. இன்னமும் அந்த மண் வெப்பத்தோடு இருக்கிறது. அடுத்து 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 நீங்கள் அடுக்களையாக சொல்லிக் கொண்டே செல்லுகிறீர்கள். உங்களால் காரணமாக சொல்லப்பட்ட ஒன்றிலிருந்து பலவாகிய செய்திகளை அடுத்தடுத்தடுத்து அடுக்கி கொண்டே செல்லுகிறீர்கள். நமக்கு இயல்பாகவே எல்லா விவாதங்களையும் வரும். நமக்கு உண்மை என்று ஒன்று தெரிந்து விட்டதுன்னா அதற்கு ஏற்றாற்போல் உரிய பல மேற்கோள்களை காரணங்களை சொல்லிக்கொண்டே விளக்குவோம். ஆகவே அது அடுக்களைன்னு பேர். எடுத்துக்காட்டாவது பல வகைப்பட்ட அடுக்களை போல என்று சொல்லுதல். அடுக்களைன்றது காரணம், எடுத்துக்காட்டு என்பது இந்த அடுக்களைகள் ஏற்படுவதற்கு உண்டான விளக்கங்களை தருதல். செடி கருகி இருக்கு, வெப்பம் கூடாம செடி கருகுமா? அப்ப இங்க செடி கருகி இருப்பதன் காரணம் என்ன? பல விலங்குகள்லாம் மடிந்து இருக்கின்றன, வெந்து போய் இருக்கின்றன. என்ன காரணம் என்று அடுக்களையினால் சொல்லப்பட்ட பல எடுத்துக்காட்டுகளை மேலும் மேலுமாக எடுத்து சொல்லுதல், அதுதான் அடுத்தது. ஆகவே எடுத்துக்காட்டாவது பல வகைப்பட்ட அடுக்களை போல என்று சொல்லுதல். அடுத்தது உபநயம் என்பது மலையும் புகை உடைத்து என்றல். அதாவது ஒரு மலையை பார்த்துட்டு அடுத்த மலையை பார்த்து இந்த மலையிலும் புகை இருக்கிறது என்று சொன்னால், இதுகாறு நெருப்பு எந்த மலையில் இருந்ததோ அந்த மலைக்கு எவைகளையெல்லாம் நாம் திட்டாந்தங்களாக சொன்னோமோ அத்துணையும் அடுத்த மலைக்கும் பொருத்தி காட்டுது. இதெல்லாம் இருந்தா நெருப்பு இருக்கு, இதெல்லாம் இந்த மலையில இருக்கு, அதனால நெருப்பு உண்டாயிற்றுன்னு சொல்றோம். அதே போன்ற சூழல் புதியதாக காணக்கூடிய இந்த மலையிலும் இருக்கிறது. ஆகவே இங்கும் நெருப்பு இருக்கும். ஆகவே இந்த அடிப்படையில மலையும் புகை உடைத்து என்றல் உபநயமாவது இம்மலையும் புகை உடைத்து ஆதல் என்பது. நிகமனம் என்பது புகை உடைத்து நெருப்புடைத்து என்ன. இப்ப என்னாச்சு? எப்ப புகை இருக்குன்னு தெரிஞ்சு போச்ச இந்த மலையிலும், அப்ப நிச்சயமா இந்த மலையிலும் நெருப்பு இருக்கும். அப்போ இந்த அனுமானத்தை 5 நிலைகளாக பார்க்கிறோம். இந்த 5 நிலைகளும் அறிவியலுக்கு உட்பட்டவை. இவை 5ம் ஏதோ ஒரு கருத்தளவையாக சொல்ல ஒன்று அல்ல. அறிவியல் அடிப்படையில இவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சித்தாந்தத்தை சொல்லிட்டு என்ன பண்ணார் அவர்? நிகமனமாவது யாது யாது புகையுடையதோ அது நெருப்புடையது என்று துணிந்து கூறல். எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும்னு நிகமனமாய் சொல்லுதல். அப்ப அனுமானத்தை இந்த
பக்கம், ஏது, திட்டாந்தம், உபநயம், நிகமனம் என்ற 5 மூலமாக வரையறை செய்ய முடியும். இதத்தான் சாத்தனார் அனுமான அறிவுக்கு அடிப்படைன்னு பேசினார். இந்த அனுமான அறிவு சரிதானா, அவர் காலத்தில் அவரால் சொல்லப்பட்ட விளக்கங்கள் சரிதானான்னு கேட்ட பொழுது பின்னாடி வந்தவர்கள் இதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இது ஆதி சினேந்திரனாகிய புத்தனால் சொல்லப்பட்டவை. இதோ சீத்தலை சாத்தனார் சொல்லல. இந்த 5ஐயும் ஆதி காலத்துல ஆதி சினேந்திரனாகிய புத்தனால் சொல்லப்பட்டவை. ஆகவே இவைகள்தான் முறையானவை. ஆகவேதான் ஆதி சினேந்திரன் கூறிய இருவகை அளவைகளையும் முறையே கூறுவார். அவைகள் அளவைகள் ஆதி இருவகையையும் பற்றி கூறியவற்றை மேற்கொண்டு அவற்றை தம் சமய கருத்துக்கு ஒவ்வாதவனவற்றை விலக்கி தூய்மை செய்து வந்தாராகலின். அப்ப இந்த கோட்பாடு எல்லா மதங்களிலும் இருக்கிறது. இந்த கோட்பாடுகள் எல்லா மதங்களிலும் இருக்கின்றன. ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடிய அவைகளை காலத்தினுக்கு ஏற்றாற் போலவும் எல்லா காலத்தினுக்கும் பொருந்தி வரக்கூடிய அளவினதாயும் ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை 5ஆக பகுத்து முன்பு சொன்ன கருத்துக்கள்ல பிழை இருக்க அதை மாற்றி பிழையை நீக்கி தூய்மை செய்து இந்த 5 கருத்துக்களை ஆதி சினேந்திரன் வகுத்து காட்டியிருக்க. சரியா? இதான் முதல் நிலை. அதுக்கடுத்து இதுக்கு நிறைய விவாதங்கள் போகிறது. அந்த விவாதத்தை நம்ம வாய்ப்பு இருந்தா பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததுக்கு போவோம். ஏன்னா மணிமேகலை என்ன சொல்லுகிறதுன்றதோட பார்ப்போம். பின்னாடி வாய்ப்பு இருந்தா இந்த ஆதி சினேந்திரனால் சொல்லப்பட்ட இந்த அனுமான அளவைகள் 5ம் எல்லா காலத்திற்கும் பொருந்தி வரக்கூடியனவா, சரியானது தானான்றத விவாதிக்கலான்னு நிறைய இடம். ஓரளவு நாம சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், ஓரளவு யோசித்து பார்த்தால் இது ஒரு ஃபூல் ப்ரூஃப். அவ்வளவுதான். எல்லாமே எல்லா காலத்தும் சரியாக இருக்குமான்னு சொல்ல தெரியாது. ஆனால் யோசித்து பார்த்தால் ஒருவாறு எல்லா காலத்திற்கும் பொருந்தி வரக்கூடியதாக புத்தனினது கோட்பாடுகள் இருக்கின்றன. அதுதான் அடிப்படை. எங்களினுடைய பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார் தத்துவத்துறையில. நேரு நகர்ல தான் அவர் வீடு, அடையார் நேரு நகர்ல. இந்த பழைய ரெஜிஸ்ட்ரார் சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்திற்கு நேர் எதிரான வீடு. அவர் அடிப்படையில அத்வைதவாதி. சங்கரால் சொல்லப்பட்ட அத்வைத சித்தாந்தத்தினுக்கு உட்பட்டவர். ஆனால் அவர் புத்த மதத்தை பற்றி விவாதிக்கின்ற பொழுது அதனை போன்றதொரு தெளிவான கோட்பாடுகளை உடைய மதம் பிரிது ஒன்று இல்லைன்னு நம்பலாம். அவரே சமண மதத்தை விவாதிப்பார். ஆகா, இதனை போன்று ஒரு தெளிவான மதம் இல்லையேன்னு ஆச்சரியப்படும். எடுத்துக்கொண்ட துறைக்கு ஏற்றாற் போல அந்தந்த மதத்தை விளக்குகின்ற பொழுது அந்த மதத்தின் வாதியாகவே நின்று விளக்குவார். அதனாலதான் நான் இந்த ஒரு வார்த்தை மிகை சொல்லாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னேன். புத்த மதத்துல சொல்லப்பட்டவை எல்லா காலத்திலும் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவினதாய் இருந்து வருகின்றன. அவ்வளவுதான். அதாவது மற்றைய மதங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது, மற்றைய தத்துவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இது ஓரளவினுக்கு குறையில்லாததாய். அப்போ வேதவாதம் குறைவுடையதான்னு எல்லாவற்றினுக்கும் அடிப்படை நம்பிக்கை. ஞாபகம் வச்சுக்கணும். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பிக்கைக்கு பிறகுதான் அதை விவாதிக்கவே ஆரம்பிக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க. விவாதத்தினுக்கு பிறகு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுகிறீர்களா? நம்பிக்கையை வளர்த்து கொண்டதன் பிறகு
அது பற்றின விவாதத்தில் ஈடுபடுகிறீர்கள். அடிப்படை நம்பிக்கை தான் நமக்கு. ஆகவே நாம் எதனை பின்பற்றுகிறோம், நமக்கு வழி வழியாக சொல்லப்பட்ட தத்துவங்கள் எவை எவை, அதை நாம் எவ்வாறு பின்பற்றுகிறோம் என்பதை தெரிந்து, அதுதான் நம்முடைய இலக்கு முடிவு என்று உணர்ந்து அதில் சொல்லப்பட்டன எல்லாம் சரி என்று விவாதிக்கும். பொதுவாக உதாரணம், ஒரு பொது இடத்துல நின்று நான் இந்த இலக்கை அடைய வேண்டும், எந்த பாதையை தேர்ந்தெடுப்பதுன்னு கண்ணுக்கு முன்னாடி ஒரு 4 பாதை இருக்கிறதுன்னா அந்த 4 பாதை ஒவ்வொன்றிலும் நீங்கள் நடந்து பார்த்தால்தான் தெரியும் எது தெளிவான இலக்கை கொண்டு சேர்க்கிறதுன்னு. ஆனால் நாம் இந்த பாதையில தான் நடக்க வேண்டும் என்று வழி வழியாக சொல்லப்பட்டு விட்டதினால் அந்த பாதையில தடைகள் இருந்தாலும் நாம் என்ன சொல்லுகிறோம், கடவுள் நமக்கு நம் மீது ஈடுபாடு கொண்டு நமக்கு வைக்கக்கூடிய சோதனைன்னு நம்புறோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆழங்கால் பட்ட நம்பிக்கை உணர்வுகள். ஒரு தத்துவ ரீதியாக கடவுளை புரிந்து கொள்வதற்குண்டான முயற்சியில இறங்குகின்ற பொழுது எங்கு நமக்கு ஒரு தடை ஏற்படுகிறதோ அந்த தடையை விட்டு விலகி அடுத்த பாதையை தேர்ந்தெடுக்க சமயங்களில் நாம் விரும்புவது இல்லை. ஏனென்றால் சமயங்களை பற்றின விவாதங்களை செய்வதற்கு முன்பு, அதற்கு முன்பாகவே அது பற்றின நம்பிக்கை நம்முள் விதைக்கப்பட்டு விட்டது. அதுதான் சிக்கல். இந்த மதத்தினை பற்றி, இந்த மதத்தினுக்கு உரியதாகிய சடங்கியலை பற்றி எல்லா விதமான கோட்பாடுகளும் நம்முள் விதைக்கப்பட்டு விட்டன பரம்பரை பரம்பரையாக. இப்போ நீங்கள்லாம் நடனத்துறையோ மற்ற பிற துறைகளெல்லாம் ஈடுபட்டு மேல உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுகிறீர்கள். அதனால உங்களுக்கு எந்த தத்துவத்தை சொன்னாலும் புதியதாக இருக்கும், குழப்பம் கிடையாது. ஏனென்றால் என்ன விளக்கம் சொன்னாலும் இது நமக்கு புதியது, ஆகவே இதை தெரிந்து கொள்ளுவதிலே முனைப்பு காட்டுவோம்னு. ஆனால் உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்களது மதம் ஒன்றுதான் சரியானது முறையானது என்கின்ற ஒரு கற்பிதத்தினுக்கு நீங்கள் உட்பட்டு விட்டீர்கள் என்றால் மாற்று மதங்கள் சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். உண்மை. இது ஒரு பெரிய இடைஞ்சல், இடர்பாடு. அதனாலதான் மாற்று மதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து முன்வைக்கின்ற பொழுது சென்னை போன்ற நகரங்கள்ல எனக்கு உடனே கிடைக்கக்கூடிய பெயர் என்னவென்றால், மாற்று மதங்களுக்கு நான் ஆதரவு தருகிறேன், நம்முடைய மதத்தை இழிவுபடுத்துகிறேன். நோக்கம் வேற. நாம் பின்பற்றக்கூடிய எந்த மதத்தையோ நான் இழிவெல்லாம் பண்ணல. எனக்கு என் மதம் என்னன்னு தெரியும், அதன் கண் சொல்லப்பட்ட கோட்பாடுகள் என்ன என்று தெரியும். இதனை போன்று பிற மதங்களில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கோட்பாடுகள் என்ன என்று ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது ஏதாகிலும் ஒரு பிற மதத்தில் ஓரிரு கருத்துகள் நம்மால் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய நம் மதத்தின் கோட்பாடுகளை விட ஒரு நூலிழை நம்பிக்கை தருவதாக, அழகானதாக, அர்த்தமுள்ளதாக இருந்தது என்றால் அதை எடுத்து வெளியே சொல்லுவதில் என்ன தப்பு? நான் வேடிக்கையாக ஒரு விவாதம் சொல்லுவேன். இந்த மதங்கள்ல வரக்கூடிய சிக்கல் அதுக்கு தான் புரிந்து கொள்ளும். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற தமிழ்ல உமரு புலவர் சீரா புராணம்னு பெயர்ல எழுதினார். அது 3 காண்டங்களை உடையது. விலாத்தத்து காண்டம், நூவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல ஒரு பகுதியில நபிகள் நாயகம் செய்த இயற்கை இகவுகளை பற்றின செய்தி, அதாவது அவரால் செய்யப்பட்ட மிராக்கிள்ஸ், அதான் தொகுக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, நபிகள் நாயகமும் அவருடைய மனையாளினது சகோதரர், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பிரதர் இன்லா, 2 பேரும் நடந்து செல்லுகிறார்கள்.
சோர்வின் காரணமாக நபிகள் நாயகம் அந்த உடன் வந்த உறவினரினது மடியில தலை வச்சு தூங்குறார். தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஒரு புற்று இருக்கிறது, பாம்பு புற்று. அதிலிருந்து ஒரு பாம்பு எட்டி பார்க்கிறது. உடனே இந்த நபிகள் நாயகத்தின் உறக்கம் கலைந்து விடக்கூடாது என்று அவரது உறவினராகிய அபூபக்கர் என்ன செய்கிறார், தன் ஆடையில ஒரு பகுதியை கிழித்து அந்த பாம்பு வரக்கூடிய துவாரத்தை அடைக்கிறது. உங்களுக்கு தெரியும், புற்றுன்னா பல துவாரங்கள் இருக்கும். ஒரு துவாரத்தை அடைத்த உடனே மற்றொரு துவாரத்தின் வழியாக பாம்பு வெளியே வருகிறது. இவ்வாறு வர வர இவர் தன் ஆடையை சிறிது சிறிதாக கிழித்து அடைத்து கொண்டே வருகிறார். ஆடையில இனி கிழிப்பதற்கு இடமில்லை. இறுதியாக ஒரு துவாரம், அது வழியா பாம்பு தலை நீட்டுகிறது. என்ன செய்வதுன்னு தெரியல இவருக்கு. ஆகவே வேறு வழி இல்லாமல் மெல்ல தன் காலை நீட்டி அந்த துவாரத்தை அடைச்சுட்டார். உள்ள இருந்த பாம்பு கடுமையான கோபத்தோட இவர் ஒரு போடு போட்டது. அந்த விஷம் ஏற தொடங்கின உடனே இவருக்கு நிலை தடுமாற்றம் ஏற்பட்டது. உடல் மெல்ல அசைந்தது. அசைந்ததினால மடியில படுத்து கொண்டிருந்த முகமது நபியும் இந்த அசைவினால் எழுந்து கொண்டார். இனிமேதான் பிரச்சனை ஆரம்பம். என்ன நடந்ததுன்னு கேட்டார். முதல்ல இருந்து ஆரம்பிச்சார் அபூபக்கர். நாம 2 பேரும் வந்தோமா, நீங்கள் சோர்வு என்று சொன்னீர்களா, என் மடியில தலை வைத்து உறங்க தொடங்கினீர்களா, பக்கத்துல இந்த புற்றிலிருந்து பாம்பு வந்தது, அது உங்களுக்கு ஏதாகிலும் ஊறு செய்து விடுமோ என்பதற்காக துணியை வைத்து அடைத்தேன். இறுதியில் அடைக்க முடியாத ஒரு துவாரத்தின் வழியாக வந்த பாம்பு எங்கே உங்களை தொந்தரவு செய்து விடுமோன்னு காலை வச்சு அடைச்சேன். அது கடித்தது. முடிஞ்சு போச்சா? பாம்பு வெளியே வந்தது. பாம்பு கிட்ட கேட்கிற, நீ ஏன் இவரை கடிச்ச? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யாருக்கேனும் ஒரு இடைஞ்சல், உயிருக்கு இடையூறு, ஆபத்துன்னு வந்தா அதை தீர்ப்பதற்கு முன்னெடுப்போமா, இல்ல அது எதனால் ஏற்பட்டது என்பதை கேட்டு தெளிவோம். கொஞ்சம் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். யாரையும் குறை சொல்லல, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கதைய, இது போன்றதாகிய நிகழ்வை சொல்லுவதற்கு முன்பு நம்முடைய புராணங்கள்ல இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை இவர்கள் கற்றறிந்திருக்க வேண்டும். ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் அலறிய பொழுது தான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மேலாடை தன்னுடையது அல்ல என்று கூட தெரியாமல் சத்தியபாமையினுடைய மேலாடையை எடுத்துக்கொண்டு அந்த யானையை காப்பாற்ற பரம்பொருள் வந்தான் பார்க்கிறோம். காப்பாற்றுதல் என்பதுதான் அடிப்படைங்க. அதன் பிறகு காரணம். ஆனா நபிகள் நாயகத்தின் கதையில அபூபக்கரிடம் காரணம் கேட்கிறார், அதன் பிறகு பாம்பிடம் காரணம் கேட்கிறார், அதற்கு பிறகுதான் அபூபக்கருக்கு வைத்தியம் பார்க்கிறார். அப்போ ஒரு இயற்கை இகவை ஒட்டி ஒரு நிகழ்வை விளக்குகிறீர்கள் என்றால், அந்த நிகழ்வின் காரணமாக நீங்கள் யாரை இறைவன் என்று கருதி இருக்கிறீர்களோ அவர்களினது விரைவான செயல்பாடுதான் அவனை இறைத்தன்மையில் வைத்து பார்க்கும். இது வேற ஒரு இலக்கிய பூர்வமான மேற்கோள் சொல்லிடலாம். கடவுள் வாழ்த்துன்ற பகுதியில திருவள்ளுவர் ஒரு குறளை எழுதிட்டார். அந்த குறள் இலக்கண அடிப்படையில் தப்பு. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னு எழுதிட்டார்.
மலர்னு சொன்னாக்க அடியவர்களினது மனது என்கின்ற தாமரை, ஹிருதய கமலம். இறைவனை நீங்கள் வழிபட்டால் இறைவன் உங்களினுடைய இதயத்துல குடியேறுவான். எதிர்காலத்துல சொல்லணும் இல்லையா? நீங்கள் இதனை செய்தால் இது நடக்கும். இதான் அடிப்படை. வள்ளுவர் என்ன பண்ணார் பாருங்க, இறந்த காலத்துல போட்டார், மலர் மிசை ஏகினான்னு போட்டார். அடியவர்களினது மனதாகிய தாமரை மலையிலே சென்று சேர்ந்தவன். எப்படிடா இறந்த காலம் வரும்னு கேட்டான் ஒருத்தன். அதுக்கு பரிமேலழகர் என்ற உரையாசிரியர் ரொம்ப அழகா விளக்கம் சொன்னார். இந்த மாதிரி எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த இறந்த காலத்துல சொல்ற மரபு இலக்கணத்துல உண்டு. அதற்கு அடிப்படை எதற்குன்னா, விரைவான ஒரு பொருளை விளக்கவோ குறிப்பான ஒரு பொருளை விளக்கவோ இதை நீ பயன்படுத்தலாம். வாரா காலத்தும் வரும் காலத்தும் ஓராங்கு நின்று இசைக்கும் வினையஞ்சு கிளவி குறிப்பின், அழகான வார்த்தை, குறிப்பின் விரைவின் என்பனார் புலவர். ஒரு குறிப்பு பொருளை தருவதற்காகவோ விரைவு பொருளை தருவதற்காக, ஏன்னா கடவுள் அவ்வளவு விரைவாக வருகிறான். அதனால அவன் வருவான்னு சொல்றதுக்கு பதிலா வந்தான் சொல்லிட்டோம். டான்னு வந்துட்டான் பார் அப்படின்றோம். நான் அவன்கிட்ட நம்பி விட்டுடேன், டான்னு நடக்கும் பார் அப்படின்னு. அப்போ ஒருவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ற குறிப்பையோ, அவர் எந்த சூழ்நிலையிலும் விரைவாக நமக்கு உதவுவார் என்ற எதிர்பார்ப்பையோ நீங்கள் சொல்லுதல் என்பது இறைவனுக்கு மட்டும் இல்லையா? அப்போ நம்முடைய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இறைவனாக இருக்கக்கூடியவர் விரைவாக தனது அடியவர்களினது துன்பத்தை போக்குகிறார். ஆனா இஸ்லாம்ல நாம இந்த பார்த்த கதை, பாம்பு கடித்தது, உடனே அபூபக்கர் சொல்லலாம், பக்கத்துல இருந்த புற்றிலிருந்து ஒரு பாம்பு கடித்தது. உடனே அதற்கு மருத்துவமா என்ன ஆயிற்றுன்னு கேட்டு அபூபக்கர் முதலில் இருந்து எல்லாவற்றையும் விளக்க, உடனே நபிகள் நாயகம் பாம்பினை அழைத்து நீ ஏன் இவரை கடித்தாய்ன்னு கேட்க, அது ஒரு கதை சொல்லுகிறது. இவைகளை எல்லாம் சொல்லி முடித்ததன் பிறகு அபூபக்கருக்கு வைத்தியம் பார்க்கப்படுகிறது. ரெண்டும் பக்தி தான், மாற்றம் இல்லாத பக்தி தான். ஆனால் இஸ்லாம் காட்டக்கூடிய பக்தியில காரண காரியங்கள் சற்று பின்னடைவை பெற்றிருக்கின்றன. இதை நான் போய் ஒரு இஸ்லாமிய அன்பர்கிட்ட சொன்னா நிச்சயமா நீங்க என்ன மருத்துவமனையிலோ அல்லது வேறு எங்காகிலோ தான் சந்திக்க முடியும். அடிப்படை வேறுபாடு அதுதான். அதனாலதான் இந்த மதம் பற்றின சித்தாந்தங்களை நாம ஒரு முடிவினுக்கு உட்பட்டதன் பின் அதை விவாதிக்க ஆரம்பிக்கிறோம். விவாதத்தின் போக்கில மதத்தை புரிந்து கொள்ள நாம முயலுவதே இல்லை. இந்த மற்ற எல்லாவற்றையும் விவாதத்தின் நோக்கில தான் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் மதம் பற்றின சிந்தனையை பொறுத்த மட்டில் ஒரு முடிந்த முடிவினுக்கு உட்படுகிறோம், அதற்கு பின் விவாதத்தை செய்கிறோம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? ஏனென்றால் ஒரு முடிந்த முடிவை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள், உங்களால் மேற்கொள்ளக்கூடிய விவாதம் அந்த முடிவை நோக்கி செல்ல முடியாமல் தடுமாறுகிறது. அப்ப உங்களால் உங்களினுடைய முடிவிலிருந்து பின்வாங்கவும் முடியாது, விவாதத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாது. நிறைய இடங்கள் அப்படி இருக்கு, நிறைய இடங்கள் அப்படி இருக்கு. புத்த தத்துவத்திலே அந்த மாதிரி ஒரு இடம் உண்டு. பிறவியினுடைய வினை அடுத்த பிறவியில வரும்னர். அவ்வாறு வருவதற்கு எது காரணம்னு ஒருத்தன் கேட்கிறான் புத்தர்ட்ட. உடனே புத்தர் என்ன பண்றார், கையில இருக்கிற ஒரு முத்திரையை எடுத்து கைகள் அப்படி குத்தி காமிக்கிறார். பார், இங்க இருக்கக்கூடிய முத்திரை, அதனுடைய இம்ப்ரெஷன் இந்த கையில வந்துட்டது பார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆனால் அது அடிப்படையான கேள்வி என்ன? வலது கையில இருக்கக்கூடிய முத்திரையின் பதிவு இடது கைக்கு வந்தது உண்மைதான்.
அவ்வாறு வருவதற்கு வலது கையை இயக்கினாயே அதன் எதன் அடிப்படையில்? அது இயங்குவதற்கு எது அடிப்படை? நீங்கள் வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும், உண்மை. அந்த வினையின் பயனை நீங்கள் நுகருவதற்கு எது உங்களிடம் அதை கொண்டு வந்து சேர்க்கிறது? இந்த கேள்விதான் பெரிய கேள்வி. நிறைய கேள்வி நாமே கேட்கணும். சிலப்பதிகாரத்துல கூட ஒரு இடத்துல வருகிறது. மாடல மறைவன் இளங்க கோவலனை பார்த்து கேட்கிறான், கோவலா, இந்த பிறவியில நீ செய்ததெல்லாம் நல்லதுன்றான். இம்மை செய்தன யானறி நல்வினைன்றான். அப்ப நீ ஏன் இவ்வாறு துன்பத்தினுக்கு உட்பட்டாய் தெரியல? இதுதான் இடர்பாடு. மதங்களை பற்றின ஒரு முன்கருத்தோட்டங்களுக்கு உட்பட்டு விட்டோம் என்றால் அந்த மதங்களில் சொல்லப்பட்டுள்ள விவாதங்களை கொண்டு அந்த மதத்தை சரி என்றோ தவறு என்றோ நம்மால் விளக்க முடியாது. ஏனென்றால் விவாதத்திற்கு முன்பாகவே அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அதை பின்பற்றுகிறோம், அதனை அப்படியே நம்புகிறோம். நீங்க பிற்காலத்துல தோன்றின மதங்கள் எல்லாம் இந்த அடிப்படை தான். இஸ்லாம், கிறிஸ்துவம் முழுக்க முழுக்க நம்பிக்கை. நீ இதனை இவ்வாறு செய், அதோட சரி, எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் என்று கேட்டீர்கள் என்றால் நீர் இஸ்லாமியன் அல்ல, ஏன் என்று கேட்டீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவன் அல்ல. இதுதான் உண்மை. அவர்களால் எது சரி என்று சொல்லப்பட்டதோ அதனை சரி என்று அவ்வாறே ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். இல்ல மாற்று சித்தாந்தமே கிடையாது. நீங்கள் விவாதம் பண்ண முடியாது. இஸ்லாமில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கிறது, இது முறையானது தானா சரியானது தானான்னு விவாதம் பண்ணுவதாக தொடங்கினீர்கள் என்றால் அப்பொழுதே உங்களை மதத்திலிருந்து விலக்கி விடுவார்கள். அதுதான் ஆச்சரியம். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய வேதங்களிலோ உபநிடதங்களிலோ எத்துணை விதமான விவாதங்களை நீங்கள் செய்யலாம். அவைகளை விவாதத்தின் மூலமாக சரி என்றும் நிரூபிக்கலாம், தவறு என்றும் மறுக்கலாம். உபநிடதங்கள் கவலை கொள்வது இல்லை. ஏனென்றால் என்ன அளவிலே இதை நான் சரி என்று உணர்ந்து சொல்லி இருக்கிறேன் என்று ஒவ்வொரு உபநிடதத்தை எழுதின ஆசிரியனும் சொல்லுகிறான். நான் நெடுநாள் இதை பற்றி சிந்தித்து சிந்தித்து அதன் பயனாக இதனை விளக்கி இருக்கிறேன். இது உன்னளவில் சரி என்று படவில்லை என்றால் இருக்கட்டும், அதை நான் தவறாக சொல்லுவது இல்லை. அதனாலதான் 108 உபநிடதங்கள் வருகிறது. ஒரே கருத்தை வெவ்வேறு நிலைகளில் அணுகக்கூடிய அளவிலதாகிய 108 உபநிடதங்கள் எப்படி வரும்? என்ன காரணம்னா இது என் அனுபவம். இந்த அனுபவம் என்பது அவரவர் முயன்று பெறுவது. இதுவே முடிந்த முடிவாக சொல்லி இதை நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று வற்புறுத்துவது மற்றைய சமயங்கள். இதுதான் அடிப்படையிலேயே சிக்கல். நீங்கள் நபிகள் நாயகம் செய்ததை சரியா தவறா என்று விவாதிக்க முடியாது. இயேசுநாதர் செய்ததை சரியா தவறா என்று விவாதிக்க முடியாது. ஆனால் ஆதிசங்கரர் செய்தது சரி என்றோ தவறு என்றோ இறுதி வரைக்கும் விவாதம். அதற்கு சான்றாக ஆதிசங்கரர்களினுடைய கிரந்தமே கிடைக்கும். எவிடன்ஸ் அங்கிருந்து எடுக்கலாம், மறுப்பதற்கு கூட. அவர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை. என்ன காரணம்? என்னளவில் நான் கண்டறிந்தது, அவ்வளவுதான். இதுதான் நிரந்தரமாக எல்லா காலத்தும் சரியாக இருக்கக்கூடிய ஒன்று என்று அவர்களும் சொல்லல. அதனை பின்பற்றக்கூடிய எந்த ஒரு அத்வைதிகளும் இதுதான் மூலம், இதுதான் வழி, இதுதான் முடிவுன்னு அவர்களும் ஏற்றுக்கொள்ளல. இன்று வரை இது இவ்வாறு தொடர்ந்து வருகிறது, சென்று கொண்டிருக்கும். இதற்கு மேலானதாகிய புதியதோர் முடிவுகள் வரலாம். வந்தால் ஒன்றும் வேண்டாம், சற்றேறக்குறைய ஒரு 100 ஆண்டு இடைவெளிக்குள்ள உலகம் என்பது எத்தகையது என்று யார் ஒருவராலும் முழுமையுமாக காண இயலாததுன்னு கருதி வந்த காலம் ஒன்று இருக்க, அந்த காலத்தை எல்லாம் தாண்டி இன்று கைபேசியின் துணை கொண்டு உலகத்தையே கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கோம்.
இல்லையா? ஆங்கிலத்துல சொல்றோம் இதுக்கு பேரு குளோபல் வில்லேஜ். இப்படி ஒரு மாற்றம் வரும் யாருக்கான தெரியுமா? புதிதாக கண்டறிய வேண்டும் என்ற ஆர்வம் இதேதான் மதங்களிலும். இதுதான் முடிந்த முடிவுன்னு போயிட்டோம்னா அதுல இருந்து புதிய சித்தாந்தங்கள் தோன்றாது. அதனால எல்லா காலத்திலும் இவைகள் உண்மையாக இருக்கக்கூடிய அளவினதாய் உள்ளன. எது? அனுமானங்கள் மட்டும். அந்த அனுமானங்கள்ல புத்த மதம் ஏற்கனவே உள்ள அனுமானங்களோடு இதனையும் ஒப்பிட்டு இதில் எது சிறந்தது, எது நமக்கு இறுதி வரையும் பயன்படத்தக்கது என்று ஆய்ந்து விளக்கியிருக்கிறார். அதான் சாத்தனார் செஞ்சிருக்க. ஆகவே அனுமானத்தை 5ஆக பிரித்ததன் காரணமே அதுதான். அனுமானம் என்பது ஒன்று. இது 5 நிலைகளிலே இந்த அனுமானத்தை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னதன் காரணமே மதம் பற்றின சித்தாந்தத்தில் எந்த சூழ்நிலையிலும் தேக்கம் இருந்து விடக்கூடாது, ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா நம்முடைய மதம் ஒரு குழப்பமான குட்டை போல மாறிடும். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம மதங்களை என்ன சொல்லுகிறார்கள்? சனாதனம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்று தோன்றியது தெரியாது, கால வரையறை தெரியாது, சென்று கொண்டே இருக்கிறது, பின்பற்றி கொண்டே போகிறோம். ஒவ்வொரு காலத்துல இதை விவாதித்தவர்கள் பலர். அந்த விவாதங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த விவாதங்களுக்கு மேலாக பல புதிய சித்தாந்தங்களையும் உருவாக்குறோம். எதையுமே நம்ம குழப்பிக்கிறது. இதுதான் முடிந்த முடிவு, இதுதான் இறுதி வரைக்கும் சரியானதுன்னு விவாதம் பண்ணல. அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான தர்க்க ரீதியான அணுகுமுறை. அதனாலதான் பன்னெடுங்காலமாகி இந்த சனாதனம் அழியாமல் இருப்பதற்கு காரணம், நீங்கள் எதனை சொன்னாலும் அதனை என்னுடைய நோக்கில் நான் ஏற்று விவாதிப்பதற்கு என்னுடைய சனாதனத்தின் கோட்பாடுகள் இடம் தருகின்றன என்கின்ற நம்பிக்கை. மற்றைய மதங்கள்ல அந்த நம்பிக்கைகள் கிடையாது. ஏற்றுக்கொண்டால் எங்கு தோற்றுவிடுமோ என்கின்ற அச்சம். ஆகவே அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவ்வளவு நுணுக்கமான விஷயம் இந்த மதம் பற்றின சிந்தனை. ஆகவே அடுத்த பகுதிக்கு போலாம். யாதொன்று நெருப்பை உடைத்து அல்லாது அது புகை பொருத்தம் இன்று புனல் போல். அடுத்த விளக்கத்துக்கு வர, யாதொன்று நெருப்பை உடையது அன்றோ அது புகையோடு பொருந்துவது அன்று புனல் போல என்றால் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய தப்பு. நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்கு. ஆனால் அந்த புகையை ஒரு நீர் என்றதாக விளக்கம் தந்துட்டோம்னா அது ஒரு புனல் போல அப்படின்னு சொல்லிட்டோம்னா, என்றால் என்று சொல்லுவது மேவிய பக்கத்து மீட்சி மொழியாய் மேற்கோளாய் பொருந்திய பக்கத்து மறுதலையாய் அவை தன்மிய திட்டாந்தமாகும் வைத்தன்மிய திட்டாந்தம் எனப்படும். என்ன? அது ஒரு தப்பான கருதுகோள். எவ்வளவு தெளிவு பாருங்க. புகை என்பது புனல் போலே சிந்தக்கூடியதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த திட்டாந்தம் வைதன்மிய திட்டாந்தம் தப்பானது. நீங்கள் சொன்ன மேற்கோளே தவறானது, செய்யக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய மேற்கோள் கூட உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாட்டினை விளக்குவதாக, அதற்கு ஏற்றாற்போல் அதனை அரண் செய்வதாக. மாறாக நீங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் போனீர்கள் என்றால் இதுக்கு பத்தி நிறைய கேள்விகள் உண்டு. திரைப்படங்கள்ல கூட வரும் சில விவாதங்கள். ஒரு மன்னனுக்கு ஒரு பெரிய சித்தாந்தம் வந்தது கடவுளை பற்றி. முதல் கேள்வி, கடவுள் எங்கு இருக்கிறார்?
அடுத்தது எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார். திரும்ப இயல்பான கேள்வி போல தெரியும். இதற்கு ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு காலத்துல சொல்லப்பட்ட விளக்கம் மறுகாலத்தில் மறுக்கப்படக்கூடியதாக இருந்திருக்கிறது, அல்லது மறுக்கப்படக்கூடிய ஒன்றை மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே மேற்கோள்களாக எடுத்து காட்டுகிறார்கள். இதான் சிக்கல். ஏன் என்றால் கடவுட்கோட்பாடு என்பது அவரவரினுடைய அறிவு, அவரவர் பெற்ற அனுபவம், அதை அவரவர் எந்த அளவில் உணருகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு உரியதாகிய தெளிவு, அசிமிலேஷன் சொல்றோம். பலவாகிய செய்திகளை வாங்கி போட்டுக்கொண்டு அதை அசிமிலேட் பண்றோம். அந்த அசிமிலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு உண்மை புரிகிறது, இவ்வாறு இருப்பதினால் இதுதான் சரி என்று. பலவாகிய சித்தாந்தங்களை உள்ளே போட்டு அவைகளின் மூலமாக விவாதம் செய்து அதை கொண்டு ஒரு முடிவுக்கு வருகிறது. அப்ப இது சரியான சரி. அந்த காலம் வரைக்கும் அந்த விவாதம் என்று தொடங்கப்பட்டதோ, என்று அது மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டதோ, அந்த காலம் வரைக்கும் அது சரி. பின்னர் அதனை மறுக்கலாம் அல்லது அதனை ஏற்று புதிய விளக்கங்கள் தரலாம், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். இல்லை என்றால் இதுதான் முடிந்த முடிவுன்னு கடவுளை பத்தி சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி. இப்ப என்ன ஆயிற்று, விவிலியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது. இதை சொல்லுகின்ற பொழுதே நமக்கு ஒரு இடர்பாடு வரும். அவரால் படைக்கப்பட்ட ஒன்றானது உலகம் தோன்றிய காலத்து தோன்றியது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் கண்டுகொண்டு இருக்கக்கூடிய யாவும் இன்றைய நவீனத்துவத்திற்கு உட்பட்டவைகள். இவைகளை எல்லாம் எவ்வாறு கடவுள் படைத்திருக்க முடியும்? ஆமாம், அதுவும் அவர்தான் படைத்தார். உடனே விளக்கம் அளித்தார். அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அது எப்படி? என்னால் அது அப்படித்தான். கணிப்பொறியை பற்றி முன்பே எங்கள் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் முன்பே எதை கேளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல் ஒரு புது சொல்லுவார்கள் அந்த விவிலியத்தில். ஏனென்றால் நமக்கு விவிலியமே முதல்ல எழுதப்பட்ட மொழி ஹீப்ரு, அதன் பிறகு அது மொழிபெயர்க்கப்பட்டது லத்தீனிய மொழி, அதன் பிறகு அது மொழிபெயர்க்கப்பட்ட மொழி ஆங்கிலம், அதற்கப்புறம் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த மொழிபெயர்ப்பினால் ஏற்பட்ட இடர்பாடுகள் ஏராளம். அப்போ ஏதாயிலும் ஒரு கருத்தை சொன்னா இது முன்பே சொல்லப்பட்டு விட்டதுன்னு அவர்கள் உடனே விவாதம் பண்ணுவார்கள். நீங்கள் எந்த ஒரு கிறிஸ்துவரையும் ஆழங்கால் பட்ட ஈடுபாடோடு அவர் மதத்தை சார்ந்து இருக்கிறார்னா கேட்டு பாருங்கள், எல்லாம் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், எங்கள் விவிலியத்தில் எல்லாம் திரைப்படம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கணிப்பொறி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏவுகணைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கு உரியதாகி ஏதோ ஒரு மேற்கோளை எடுத்து காட்டுவார்கள். ஆச்சரியமா இருக்கும். என்ன காரணம்னா அவர்கள் முடிந்த முடிவினுக்கு வந்து விட்டார்கள். இதுதான் எல்லாவற்றினுக்கும் அடிப்படை. ஆகவே என்னென்னவெல்லாம் புதியதாக வருகின்றனவோ அவைகள் எல்லாம் இந்த அடிப்படையினுள் ஒடுக்கம். இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படி பொருந்த முடியும்? எந்த விதத்திலும் பொருத்த முடியாது. ஆனால் அவர்களினுடைய அடிப்படை நம்பிக்கை அப்படிப்பட்டது, இதை மாற்ற முடியாது. ஆகவே இந்த திட்டாந்தங்கள் எல்லாம் நீங்கள் எந்த அளவில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல் உடன்பாட்டு விவாதங்களினால் சிலவற்றை பெறலாம். அந்த உடன்பாடு இல்லாமல் புகையை வைத்து நெருப்பை முடிவு செய்வது போல் அந்த புகை என்பது நீரினை போன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த திட்டாந்தத்திற்கு அது தவறான ஒரு அணுகுமுறையை தரும் என்ற அளவில் இன்றைக்கு இதோட நிற்கட்டும். ரொம்ப கஷ்டமான ஏரியா அது. அதனால தான் இன்னும் 4 நிமிடம் இருக்கு. அதனால தான் இந்த அளவோட நெருக்கட்டம்னு சொன்னேன்.